இந்த பதிவானது யாரை குற்றம் சொல்வதற்கோ காயப்படுத்துவதற்கோ இல்லை. சமுதாய அக்கறைக்காக நாங்கள் பதிவிடுகிறோம். இதை ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்ளும் மக்களாகிய நம் விருப்பம். இதை உங்கள் விருப்பத்திற்கே விட்டுகிறேன். குற்றம் குறைந்தால் தயவுசெய்து மன்னித்து விடுங்கள். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். வணக்கம் சொந்தங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசண்டாக நமக்கு ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி 8ஆம் ஆண்டு படிக்கிற பொறியியல் மாணவி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பில் ஆண்களுக்கும் இல்லை, ஆனால் அது பெரிய அளவில் பேசப்படுறது இல்லை நமக்கு. இப்போது இந்த வன்புணர்வை பொறுத்தளவுக்கு இது யாரோட தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்தோட பின்னணியை பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் ஆண்டு பொறியியல் மாணவிக்கு நடந்த இந்த வன்புணர்வு அப்படிங்கிறது இது முதல் தடவை இந்த மாதிரி நடந்திருக்கா, இல்லை பல வருஷமாக இது நடந்துக்கிட்டு இருக்குதா, இல்லை இப்போ தான் இது வெளியில் வந்திருக்கா, நடந்ததை நிறைய பேர் மறைச்சிருக்காங்களா, இதுவும் நமக்கு தெரியாது. அந்த மாணவி தன்னோட ஆண் நண்பர் 4ஆம் ஆண்டு படிக்கிற மாணவரோட போய் தனிப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இரவு நேரத்தில் போய் தனியாக அவரை சந்தித்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. இது என்ன பின்னணியாக இருந்தாலும் இப்போ பாதிக்கப்பட்டது யார்? அந்த மாணவி இல்லைங்களா? அப்போது இதில் முதல் தப்பு அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல விரும்புகிறது அந்த மாணவியோட தப்பு. முதல் தப்பு நான் சொல்கிறது, இது முதல் தப்பு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவில் தனியாக போய் ஒரு ஆண் நண்பரோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு என்ன அசம்பாவிதம் வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு, நடக்கலாம் நடக்காமல் போகலாம், ஆனால் நடக்கலாங்கிற அந்த உணர்வு முதல்ல அந்த மாணவிக்கு இருந்திருக்கணும். இது முதலாவது காரியம். அது அந்த மாணவியின் தவறாக இருந்தாலும், இது முதல் முறையா இல்லை இதற்கு முன்பு எத்தனை முறை நடந்தது என்று இதுவரை யாருக்குமே இந்த மாணவி சிறிது தைரியத்துடன் சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இதற்கு முன்பு எத்தனை முறை யாருக்கும் தெரியாது. அதை பற்றிய இதுவும் வெளியே வரவில்லை. அது மட்டுமில்லாமல் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று உண்டென்றால் நிர்வாக சீர்கேடு. ஏனென்றால் அண்ணா யூனிவர்சிட்டி என்பது இந்திய புகழ் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் அது இருக்கின்ற ஏரியா மிகவும் சென்சிட்டிவானது. எதிர்ப்புறம் ராஜ்புரம், பக்கத்தில் ஐஐடி, சென்னை ஐஐடி, இதெல்லாம் உள்ள ஒரு ஏரியா. ஒரு சிறு அசம்பாவிதம் நடக்கக்கூடாத ஏரியா. ஒரு ஆள்மனம் மட்டுமோ சிறு கடை, சிறு வியாபாரம் எதுவும் இல்லாத கிளியர் ஏரியா அது. அந்த இடத்தில், அந்த யூனிவர்சிட்டியில் இப்படி நடக்கு. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வேலை செய்யவில்லை 8 இடங்களில், நிறைய இடங்களில் என்று சொல்கிறார். அதுக்கு காரணம் என்ன? நிர்வாக சீர்கேடு. இது யாருடைய குற்றம்? நிர்வாகத்தின் குற்றமா, இல்லை ஆளுகின்ற அரசாங்கத்தின் குற்றமா? யாருக்கும் தெரியாது. ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த 1969 இருந்த நம் நாடு என்ற படத்திலே இதை போன்ற ஒரு நிகழ்வு இருந்திருக்கிறது. அப்பொழுதே சொல்லியிருக்கிறார் அவர். அதாவது ஒரு நகரமன்ற சேர்மன் மக்களை விலக்கி வாங்கி கொண்டும் அவன் சொல்லுவான், இது எல்லாம் என் இரும்பு பெட்டிக்குள் அடக்கம் என்று. அது போலத்தான் நிர்வாக சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது. இதை வெளியே சொன்னால் சொல்பவன் குற்றம். சிந்திக்க வேண்டிய விஷயமாகிறது. இது மக்கள் தான் சிந்திக்க வேண்டுமே தவிர இதை யாரையும் குற்றம் சொல்லி எந்த பயனும் கிடையாது. மக்களும் சரி, ஆளுகிறவங்க அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களும் சரி, சிந்திக்க வேண்டிய விஷயம். அவர்களை மட்டும் சொல்லிவிட்டோம். நம்மை போன்ற சாதாரண மக்களும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏதோ பணம் கொடுத்து விட்டு வாக்களிக்கிறோம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம யார் வழி நடத்தி செல்வார்கள் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இவன் குற்றம், அவன் குற்றம், எவர் குற்றம் என்று ஆராய்ச்சி செய்வதிலோ சண்டையிட்டுக் கொள்வதிலோ ஒரு அர்த்தமும் கிடையாது. இந்த பதிவானது யாரை குற்றம் சொல்வதற்கோ காயப்படுத்துவதற்கோ இல்லை. சமுதாய அக்கறைக்காக நாங்கள் பதிவிடுகிறோம். இதை ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்ளும் மக்களாகிய நம் விருப்பம். இதை உங்கள் விருப்பத்திற்கே விட்டுகிறேன். குற்றம் குறைந்தால் தயவுசெய்து மன்னித்து விடுங்கள்.